கேப்டன் லட்சுமிக்கு கொடுத்துருப்பாரு. அப்புறம் 1992 அவருக்கு பாரத ரத்னா விருதுக்கு வழங்கியிருப்பாங்க. வழங்க மாட்டாங்க, பரிந்துரை செஞ்சுருப்பாங்க உச்சநீதிமன்றம். ஏன்னா அவங்க 1947 விமானத்தில் போகிறப்ப ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் மரணத்தில் பல சந்தேகங்களும் குளறுபடிகளும் இருக்கும். அதனால் பல கமிட்டிகள் அமைச்சிருப்பாங்க. அதனால் வீட்டில் உள்ளவங்களும் அந்த விருதை வாங்க மாட்டாங்க, இங்கேயும் கொடுக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதனால் 1992 பாரத ரத்னா விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் காந்தி தான் நேதாஜி என்று அழைச்சிருக்காரு. அப்படியே வந்தீங்கன்னா அவர் ஒரு 3 முழக்கத்தை இட்டிருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று டெல்லி சலோ, ரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் நேதாஜி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஐசிஎஸ் எக்ஸாம், அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த வேலைக்கு அவர் போகல. அது ஏன் போகல அப்படின்னா ஆங்கிலேயருக்கு கீழே அவருக்கு வேலை பண்ண பிடிக்கல. அதனால் அந்த வேலைக்கு அவர் போகல. அதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,